12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.6இல் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். z = x + iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1 = 0 எனுமாறு அமைந்தால் z-இன் நியமப்பாதை 2x² + 2y² + x - 2y = 0 என காட்டுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணில் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z + 1 / iz + 1 = 0ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை மட்டும் முதல்ல எடுத்துக்கலாம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பில் இசட்டுக்கு x + iy பிரதியிடலாம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பானது 2z + 1 / iz + 1. இசட்டுக்கு பதிலாக பிரதியிடக்கூடியது x + iy அப்படிங்கிற கலப்பெண்ணின் பொது வடிவத்தை கொடுக்குறோம். பை iz i × x + iy + 1. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப 2 × x 2x 2 × iy எனும் பொழுது 2iy + 1 பை ஐயோட பெருக்கிறப்ப ஐயால் பெருக்கிறப்ப ix + i × iங்கிறப்ப i² + 1. i²க்கு பதிலாக மதிப்பை பிரதியிடுறோம். 2x + 2iy + 1 பை ix i²இன் மதிப்பானது -1 -1 ப்ளஸ் -1ஆல் ப்ளஸ்ஸை பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு ஆகிடும் -y + 1. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மெய்ப்பகுதிகள் தனியாக கற்பனை பகுதிகள் தனியாக பிரித்து எழுதலாம். மெய்ப்பகுதியானது 2x + 1 கற்பனை பகுதி 2iy இருக்குது பை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மெய்ப்பகுதி -y + 1 கற்பனை பகுதியானது +ix. இதனுடைய இணை எண்ணால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கலாம். அப்படி பெருக்கிறப்ப -y + 1 கற்பனை பகுதிக்கு குறிய மாற்றுவோம். +ixன்னு இருக்குது -ixஆல் பெருக்குவோம் பை -y + 1 -ix. ஒவ்வொரு மதிப்புகளையும் எடுத்துகிட்டு பெருக்கிறப்ப முதல் மதிப்பு 2x + 1 பெருக்கல் -y + 1. அதே 2x + 1ஆல் ixஐ பெருக்கிறப்ப +× -ix × 2x + 1. அடுத்த மதிப்பு 2iy எடுத்துட்டு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப 2iy × -y + 1 +× -2i × iங்கிறப்ப i² x × y xy பை டினாமினேட்டரில் a + ib a + ib a - ib a + b × a - b அப்படிங்கிற இயற்கணித முற்றொருமை வடிவத்தில் இருக்குது. சூத்திரமானது a², aக்கு பதிலாக -y + 1 2 -b², bக்கு பதிலாக ix இருக்குது ஹோல்² கொடுப்போம். ஒவ்வொரு மதிப்புகளையும் எடுத்து பெருக்கிறப்ப +× -2x பெருக்கல் yங்கிறப்ப -2xy +× ++ 2x +× -y ++ 1. அடுத்து ஐயால் பெருக்கிறப்ப -i அப்படியே பொதுவாக எடுத்துக்கலாம். மற்ற எக்ஸால் பெருக்கிறப்ப ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை 2x² x × 1ங்கிறப்ப +x. அடுத்த ஒன்றில் ப்ளஸ் 2i தனியாக இருக்கட்டும். 2yஆல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப +× -2y² +1 பெருக்கல் 2yங்கிறப்ப 2y. அடுத்த ஒன்றில் i² மதிப்பானது -1 -1ன்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா -2 பெருக்கல் -1 × xy பை டினாமினேட்டரில் -y + 1 ஹோல்² -i² x²ன்னு எழுதிப்போம். நியூமரேட்டர் மதிப்புகள் பொறுத்த வரைக்கும் மெய்ப்பகுதி கற்பனை பகுதிகளை தனியாக பிரிச்சுக்கலாம். மெய்ப்பகுதியானது -2x + 2x -y + 1. அடுத்த ஒன்று -1ஐயும் -2ஐயும் பெருக்கிறப்ப -× +ன்னு ஆகிடும் +2xy அப்படிங்கிறது ஒரு மெய்ப்பகுதி. கற்பனை பகுதியை பொறுத்தவரை +i பொதுவாக வெளியில் எடுக்கலாம். +i பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப இந்த மதிப்பில் மைனஸால் உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -2x² - x. அடுத்த ஒன்றில் -2y² + 2yன்னு இருக்குது பை டினாமினேட்டர் மதிப்பானது -y + 1 ஹோல்². i²இன் மதிப்பு -1 -1 x². -2xy + 2xy 0 ஆகிடும். இப்போ மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் 2x -y + 1 மெய்ப்பகுதி. கற்பனை பகுதியை பொறுத்த வரைக்கும் -2x² -2y² -x + 2y பை
மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டர் மதிப்பானது இரண்டு மதிப்புகளுக்குமே நமக்கு பொதுவானது தான். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று பை மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு நியூமரேட்டர் மதிப்புகளில் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2y பை டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இரண்டு மதிப்புகள்லையும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இமேஜினரி பார்ட் ஆஃப்னு தான் கொடுத்துருக்குது. அதாவது கற்பனை பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜீரோக்கு சமப்படுத்தணும். இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z ப்ளஸ் 1 பை IZ ப்ளஸ் 1. இதன் மதிப்பானது எதற்கு சமம்னா இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2y பை மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஜீரோவானது வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடு. 0 பெருக்கல் அந்த மதிப்புங்கிறப்ப 0. மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. முதல் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவானது மைனஸில் இருக்குது. அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம். மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2yங்கிறது மைனஸ் 2y ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். எனவே தேவையான நியமப்பாதை கிடைச்சது. தேர்ஃபோர் இசட்டின் நியமப்பாதை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.